காசாவில் உள்ள இன்னும் ஒரு சின்வர் இவர் தான் தற்போது ஒட்டுமொத்த காசாவையும் வழி நடத்துகின்றாரா? இறுதி கட்டத்தினை அடைந்த காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்ட அறிக்கையும் டெல் அவீவை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் இராணுவத்தினர் ஜோ பைடனின் பிரியாவிடை உரையும் உணவுக்காகவும் நிவாரணப் பொருட்களுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க மக்களும் லெபனானின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட நவாப் சலாம். இந்த வாரத்தோடு ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் முழுமையாக நிறைவடைகின்றது. மேலும் ஜோ பைடன் தன்னுடைய இறுதி பிரியாவிடை உரையையும் வெளியிட்டிருந்தார். ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் அமெரிக்கா அனைவரையும் வளைத்து பலமிக்க நாடாக மாறிவிட்டது. 4 வருடங்களுக்கு முன்பிருந்த அமெரிக்காவை விட தற்போது இருக்கக்கூடிய அமெரிக்கா பலம் பொருந்திய நாடாகவே காணப்படுகின்றது. சர்வதேசத்திலே அமெரிக்காவினை பலம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கு நான் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளேன். அதே போன்று ரஷ்யாவும் ஈரானும் பலவீனமடைந்து விட்டன. இதற்கு சிறந்த உதாரணமாக உங்களுக்கு சிரியாவை காணலாம். சிரியாவிலே ரஷ்யாவும் ஈரானும் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டன. ஆனால் நாங்கள் சிரியாவிலே முழுமையான ஆதிக்கத்தினை வைத்திருக்கின்றோம். என்னை போன்று அமெரிக்காவை பலப்படுத்திய தலைவர்கள் யாருமே இல்லை என ஜோ பைடன் தன்னுடைய பிரியாவிடை உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் ஜோ பைடனை வெறுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஜோ பைடன் தன்னைத்தானே பாராட்டிக் கொண்டுள்ளார். உண்மையிலேயே அமெரிக்காவின் பலத்தை ஜோ பைடன் அதிகரிக்கவில்லை. அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு ஜோ பைடன் காரணமாக அமைந்துள்ளார். பைடனின் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் புதிய உலக ஒழுங்கானது சரிவடைவதற்கு ஆரம்பித்தது. நவதாராளவாத உலகம் சரிவை நோக்கி நகர்ந்தது. ஜியோனிச தலைமைகளின் புதிய உலக ஒழுங்குக்கான திட்டங்கள் சரிவை நோக்கி நகர்ந்தன. மேலும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. ஜோ பைடனின் ஆட்சியினால் அமெரிக்காவினுடைய மொத்த கடன்கள் 36 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் பணவீக்கமும் அதிகரித்துள்ளது. இவ்வாறு ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் அமெரிக்காவின் புதிய உலக ஒழுங்கை சரிவை நோக்கி நகர்த்தியவர்களில் ஜோ பைடன் மிக முக்கியமான ஆரம்ப தலைவராக இருக்கின்றார். அத்தோடு இதற்கு பிறகு புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த செல்வாக்கையும் புதிய உலக ஒழுங்கையும் குழி தோண்டி புதைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்காவின் வீழ்ச்சி, ஜியோனிசத்தினுடைய வீழ்ச்சி டொனால்ட் ட்ரம்பினுடைய காலத்தில் அடுத்த கட்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டு தீயானது வெப்ப புயல் காற்று காரணமாக வேகமாக பரவி வருகின்றது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்ப புயல் காற்றும் ஈரப்பதனற்ற தன்மையும் காட்டு தீயினுடைய பரவலை அதிகரிப்பதற்கு சாதகமாகவே அமைந்துள்ளது என்றும் இந்த காட்டு தீயினை இதற்கு பிறகு கட்டுப்படுத்தவே முடியாது என்றும் அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய தெற்கு பிரதேசமான பிரென்ட்வுட் பிரதேசத்தினை தாக்கிய காட்டு தீயானது தற்போது மிராமர் விமான நிலையத்தினை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 6000க்கும் அதிகமான ஏக்கர் நிலங்களை இந்த காட்டு தீயானது முழுமையாக தீக்கிரையாக்கிவிட்டது. தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதுதான். தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் வெப்ப காற்று வீசக்கூடிய பகுதிகளில் இருந்தும் முழுமையாக இடம்பெறுவதன் மூலமாக தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இது ஒரு புறம் இருக்க காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதில் அமெரிக்காவின் மத்திய அரசானது நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் உக்ரைனுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க அரசானது எல்லா விதமான உதவிகளையும் வழங்குகின்றது. ஆனால் தற்போது காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணத்தில் அமெரிக்க அரசானது நிபந்தனைகளை விதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தங்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் பொருளாதாரத்தையும் முழுமையாக இழந்திருக்கக்கூடிய மக்கள் வீதிகளிலே உணவுக்காகவும் நிவாரண பொருட்களுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காசாவிலே எவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் உணவுக்காக காத்துக் கொண்டிருந்தார்களோ, போராடினார்களோ, தற்போது அமெரிக்க மக்களும் எவ்வாறு உணவுக்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் போராடுவதாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசமான பேக்காவாலே பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய பாதைகளை இலக்கு வைத்தும் 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ராணுவ களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானில் தற்காலிக யுத்த நிறுத்தமானது இன்னும் 10 நாட்களுக்குள் முடிவடைய போகின்றது. ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த நிறுத்த நிபந்தனைகளை மீறி தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது.
வருகின்றது. இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதி முடிவடைந்ததற்கு பிறகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைத்திருக்கும் என்றும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராணுவ தலைமை அதிகாரிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து லெபனானுக்கான புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ததை போன்று புதிய பிரதமரையும் தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருந்தன. லெபனானினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் அதற்கு பிறகு புதிய பிரதமரையும் அரசாங்கத்தையும் தெரிவு செய்ய வேண்டும். இதற்கமைவாகவே நேற்றிரவு லெபனானின் பாராளுமன்றத்தில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஏற்கனவே லெபனானினுடைய பிரதமராக நஜிப் மிகாட்டி அவர்களே செயற்பட்டிருந்தார். மேலும் தற்போதைய போட்டியிலும் நஜிப் மிகாட்டி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இருப்பினும் லெபனானினுடைய பாராளுமன்றத்திலே நடைபெற்றிருந்த இந்த வாக்கெடுப்பில் நஜிப் மிகாட்டி அவர்கள் வெற்றி பெறவில்லை. அத்தோடு லெபனானினுடைய புதிய பிரதமராக நீதிபதி நவாஸ் சலாம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் சர்வதேச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவராகவும் செயற்படுகின்றார். 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையின் தலைவராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இவரும் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நபராகவே இருக்கின்றார். அத்தோடு லெபனானின் முன்னாள் பிரதமர் நஜிப் மிகாட்டி அவர்கள் அமெரிக்க ஆதரவாளராக மாத்திரமல்லாமல் லெபனானின் அரசியல் களத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய செல்வாக்கையும் ஈரானின் செல்வாக்கையும் குறைப்பதற்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். அமெரிக்காவோடும் சவுதி அரேபியாவோடும் துருக்கியோடும் ஒன்றிணைந்து லெபனானின் ஜனாதிபதியாக ஜோசப் அவுனை தெரிவு செய்வதற்கு சில முக்கியமான வேலை திட்டங்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் இவர் தான் மேற்கொண்டிருந்தார். இதனாலேயே தற்போது புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் நஜிப் மிகாட்டி அவர்கள் படுதோல்வி அடைந்துள்ளார். நவாப் சலாம் அவர்கள் 85 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நஜிப் மிகாட்டி அவர்கள் வெறும் 9 வாக்குகளை மாத்திரமே பெற்றுள்ளார். மேலும் தற்போது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவாப் சலாம் அவர்களும் அமெரிக்க ஆதரவாளராகத்தான் இருக்கின்றார். இருப்பினும் அவர் ஹிஸ்புல்லாவை முழுமையாக எதிர்க்கக்கூடியவர் அல்ல. ஹிஸ்புல்லாவின் சன்னி பிரிவை சேர்ந்த உறுப்பினர்களும் கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்த உறுப்பினர்களும் நவாப் சலாம் அவர்களுக்கே வாக்களித்திருந்தார்கள். இதன் மூலமாகவே புதிய பிரதமராக நவாப் சலாம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு லெபனானினுடைய அரசியல் பதவிகள் இன அடிப்படையிலேயே பிரிக்கப்படுகின்றன. அதாவது லெபனானினுடைய ஜனாதிபதியாக எப்போதும் மெரோனைட் கிறிஸ்தவர் ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். அதே போன்று லெபனானினுடைய பிரதமராக சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். மேலும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகராக ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஒருவரே தெரிவு செய்யப்படுவார். இவ்வாறு தான் லெபனானினுடைய அரசியல் பதவிகள் பிரிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி போட்டியின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் சுலைமான் ஃப்ரங்கி என்கின்ற மெரோனைட் கிறிஸ்தவ தலைவருக்கு ஆதரவளித்திருந்தார்கள். இருப்பினும் ஜோசப் அவுன் தெரிவு செய்யப்பட்டார். பிரதமரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் ஹிஸ்புல்லாவின் சன்னி பிரிவுகளும் கிறிஸ்தவ பிரிவுகளும் நவாப் சலாம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கின. இதன் மூலமாக நவாப் சலாம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் லெபனானினுடைய சபாநாயகராக ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த மற்றும் அமலி ராணுவத்தின் தலைவராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு நெருங்கிய நண்பராகவும் இருக்கக்கூடிய நஹபி பெர்ரி அவர்கள் இருக்கின்றார். எனவே தற்போது ஜனாதிபதியும் பிரதமரும் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். இனி அரசாங்கத்திற்கான அமைச்சரவையை தெரிவு செய்ய போகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தற்போது லெபனானுடைய எதிர்க்கட்சிகளும் சில சூழ்ச்சிக்காரர்களும் ஒன்றிணைந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் துருக்கியும் ஒன்றிணைந்து லெபனானுடைய அமைச்சரவையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை தனிமைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது இந்த நிலைமை தொடர்பாக அல் அக்பர் ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளூர் சக்திகள் வெளிப்புற அழுத்தங்களுக்கு கீழால் ஹிஸ்புல்லாவை தனிமைப்படுத்துவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இவ்வாறு நடைபெறுவது புதிய விடயம் அல்ல. 2005ஆம் ஆண்டும் இவ்வாறு தான் இந்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு என்ன நடைபெற்றது என்பது பற்றி அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். எனவே தற்போது ஹிஸ்புல்லாவினை தனிமைப்படுத்தி ஒதுக்கி வைப்பதற்கு விரும்பக்கூடியவர்கள் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள். மேலும் யதார்த்தத்திலே இந்த முடிவுகளை ஒருபொழுதும் செயல்படுத்தவே முடியாது என்றும் அல் அக்பர் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நிலத்திரர்களும் தூங்கச் செல்வதற்கு முன்பு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 4 மணி அளவில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் குட் மார்னிங் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாகவும் 4 ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த குட் மார்னிங் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இலக்குகளை தாக்கியிருப்பதாகவும் யமன் ஹவுதி ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று டெல் அவீவ் பிரதேசத்தில் 2 வெடிப்புகளும் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. காசாவிலே ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி
வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் அல் ஜசீரா ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. அதே போன்று கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாம் தற்போது காசா தொடர்பான உடன்பாட்டை எட்டுவதற்கான இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த இறுதி கட்டமானது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த ஒப்பந்தமானது வெற்றிகரமாக முடிவு செய்யப்படுமாக இருந்தால் நாங்கள் விரைவாக இதனை அறிவிப்போம் என கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போன்று காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் இன்றிரவு இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் சில அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களில் ஒருவரான பென் குவிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமானது ஹமாஸிடம் முழுமையாக சரணடையக்கூடிய ஒப்பந்தமாகும். ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் சம்மதத்தினை வழங்கினால் நாங்கள் முழுமையாக ஹமாஸிடம் சரணடைந்து விடுவோம். மேலும் ஹமாஸிடம் சரணடையக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக செயற்படுவதற்காக என்னுடைய நண்பர்களையும் நான் அழைக்கின்றேன். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதனை முழுமையாக தடுப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நான் என்னுடைய நண்பரான ஸ்மோட்ரிச்சையும் அழைக்கின்றேன். ஒருவேளை நெட்டன்யாஹு இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் நாங்கள் அனைவரும் அரசாங்கத்திலிருந்து முழுமையாக விலகிவிடுவோம். இதன் மூலமாக ஆட்சியானது முழுமையாக கவிழ்க்கப்பட்டுவிடும். இதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் அதிரடியாக மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் வலதுசாரி அமைச்சரான பென் குவிர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜோ பைடனின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பு ஜோ பைடனின் நிர்வாக தரப்பினர் நெட்டன்யாஹு மீது அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு நெட்டன்யாஹுவுக்கான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் இன்னும் ஒரு புறம் டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான பிரதிநிதிகளும் நெட்டன்யாஹுவுக்கான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஆனால் இவ்வாறு ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களை வழங்குகின்றார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை எங்களுக்கு முழுமையாக நம்பவும் முடியாது. ஒருவேளை தற்போது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை தெரிவித்துவிட்டு பிறகு இதற்கு எதிராக செயற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே எதனையும் அவசரமாக நாங்கள் கணக்கிட்டு விட முடியாது. அத்தோடு இன்று மாலை ஹமாஸ் தரப்பினர் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக தற்போதைய பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன என்றும் ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் நெட்டன்யாஹு இன்னும் இது தொடர்பாக எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதி கட்டம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த யுத்த நிறுத்தமானது சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்பது தொடர்பாக இனி வரக்கூடிய காணொளிகளில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்து காசாவிலே ஹமாஸிடம் இன்னும் ஒரு சின்வார் இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது யஹ்யா சின்வருடைய தியாகத்திற்கு பிறகு அவருடைய இளைய சகோதரரான முகமது சின்வர் அவர்களே பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை முகமது சின்வர் அவர்கள் முழுமையாக வழிநடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் யஹ்யா சின்வருடைய தியாகம் அறிவிக்கப்பட்டு ஓரிரண்டு நாட்களுக்குள்ளேயே முகமது சின்வர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது. காசாவிலே யஹ்யா சின்வருடன் அவருடைய சகோதரரான முகமது சின்வர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது காசாவிலே முகமது சின்வர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் அவர் தான் தற்போது ஒட்டுமொத்த காசாவை முழுமையாக வழிநடத்துகின்றார் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இந்த தகவல்களை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. யஹ்யா சின்வருடைய தியாகத்திற்கு பிறகு கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தலைமைத்துவ குழுவை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதாவது ஒரு தலைவரை தெரிவு செய்யாமல் ஒரு கூட்டு தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இருப்பினும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகளும் குழு உறுப்பினர்களும் கூட்டு தலைமை குழுவை நிராகரித்துவிட்டு முகமது சின்வருடைய தலைமைக்கு கீழால் செயற்படுவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் தான் யஹ்யா சின்வருடைய தியாகத்திற்கு பிறகு கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமைகள் அவர்களுக்கான புதிய தலைவரையும் அறிவித்திருக்கவில்லை. எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக தற்போது காசாவிலே முகமது சின்வர் தான் முழுமையாக செயற்பட்டு வருகின்றார். முகமது சின்வருடைய தலைமைக்கு கீழால் தான் ஒட்டுமொத்த காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகள் செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் முகமது சின்வர் அவர்கள் காசாவிலே தலைமை தாங்கி வருவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ரஃபாவின் அல் ஷபூரா பிரதேசத்தில் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய அல் கஸாம் படையினர் கட்டிடம் ஒன்றிற்குள்ளே இருந்த 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஜில்சல் வெடிகுண்டையும் தாக்கிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி அவர்கள் பதுங்கியிருக்கக்கூடிய கட்டிடத்தினை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 25க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை இலக்கு வைத்து ஷவாஸ் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் பெய்ட்ஷானூன் பிரதேசத்திலே தாக்கிப் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே பதுங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று
நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் தட்டி தூக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.